அஸ்ஸலாமுஅலைக்கும். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. கடாய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துருக்கோம். நம்ம வந்து ஒரு 11-12 காஞ்சி மிளகாய் எடுத்துருக்கோம். இதை நல்லா கலர் விட்டுக்கலாம். நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம வேற ஒரு காஞ்ச பிளேட்டில் கொட்டிக்கலாம். காஞ்ச பிளேட்டில் மாற்றியாச்சு. 1.5 கப்பு புழுங்கல் அரிசி. இப்போ இதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா புழுங்கல் அரிசி வறுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபோனை கொஞ்சம் நோத்திக்கண்ணா, ஏன்னா செம சூடாக இருக்குது கடாய். 1 ஸ்பூன் துவரம்பயிறு. இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு 3 ஸ்பூன் மிளகு, 1 கப் கடலைப்பயிறு. இப்போ இதெல்லாம் நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலர் மாறி இருக்கு. இப்போ இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ 1 கப் உளுந்து. இப்போ இதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதையும் நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு 3 கைப்பிடி அளவு காய வச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போ இதையும் நம்ம மாற்றிக்கலாம். இது கூட நம்ம வறுத்த காஞ்சி மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பெருங்காயம் பவுடர் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் எங்கள் மிக்சியில் அவ்வளோ சீக்கிரம் அரைய மாட்டேங்குது. அதனால தான் நாங்கள் பெருங்காய பவுடரே சேர்த்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது நல்லா ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். நம்ம வந்து நல்லா ஆற வச்சு இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க.